அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொலியில் காண விரும்புவது, நீங்கள் ரோட்டில் செல்லும் போது எந்தெந்த பொருட்களை எல்லாம் பார்த்தால் அதிர்ஷ்டம் பெருகும் என்பதை பற்றி இந்த காணொலியில் பார்க்கலாம். வாருங்கள் காணொலிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். முக்கியமாக குறிப்பிட்ட சில பொருட்களை நாம் ரோட்டில் பார்த்தால் விரைவாக நிதி ஆதாயங்கள் அல்லது புதிய வாய்ப்புகள் பெறுவதற்கான அறிகுறியாகும். லக்ஷ்மி தேவியின் அருள் உங்கள் மீது இருப்பதாக அர்த்தம். இது உங்கள் அதிர்ஷ்டத்தை மேலும் அதிகரிக்கும், எதிர்மறை ஆற்றலை விலக்கி வைக்கும் என்பது ஐதீகமாகும். நம்மை சுற்றி நாம் காணும் ஒவ்வொரு பொருளும் ஒரு தனித்துவமான அர்த்தம், ஆற்றல் இருப்பதாக ஜோதிடம் கூறுகிறது. இந்த உலகத்தில் உள்ள ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு தனித்துவமான ஆற்றல் உள்ளது. சாலையில் நடக்கும்போது நாம் காணும் சில பொருட்கள் நமக்கு நல்ல அறிகுறிகளாக இருந்தாலும் மற்றவை எதிர்பலனாகவே தருகின்றன. உதாரணமாக, நீங்கள் ரோட்டில் பணத்தை கண்டால் அது மிகவும் நல்ல அறிகுறியாகும். இது விரைவில் உங்களுக்கு நிதி ஆதாயங்கள் அல்லது புதிய வாய்ப்புகளை பெறுவதற்கான அறிகுறியாகும். லக்ஷ்மி தேவியின் அருள் உங்கள் மீது இருப்பதாக அர்த்தம். அதற்காக கீழே பார்க்கும் பணத்தை கையோடு எடுத்து செல்வது தவறான முறையாகும். அதை எடுத்து ஏழைகளுக்கோ அல்லது ஒரு கோவிலுக்கோ நன்கொடையாக அளிப்பது நல்லது. இது உங்கள் அதிர்ஷ்டத்தை மேலும் மேலும் அதிகரிக்கும், எதிர்மறை ஆற்றலை விலக்கி வைக்கும். அடுத்ததாக, ரோட்டில் மயில் இறகுகளை பார்ப்பது மிகவும் மங்களகரமான அறிகுறியாக பார்க்கப்படுகிறது. மயில் லட்சுமி தேவிக்கு மிகவும் பிரியமான பறவை. எனவே அதன் இறக்கையை பார்ப்பது அதிர்ஷ்டத்தின் அறிகுறியாகும். இதில் உங்கள் வாழ்க்கையில் விரைவில் நல்ல செய்தி, நிதி ஆதாயங்கள் அல்லது புதிய தொடக்கங்கள் வரும் என்பதை குறிக்கின்றன. அடுத்ததாக, மஞ்சள் பூக்களை பார்ப்பது மற்றொரு நல்ல அறிகுறியாகும். மஞ்சள் என்பது அதிர்ஷ்டம், செழிப்பு மற்றும் செல்வத்தின் அடையாளமாகும். குறிப்பாக மஞ்சள் சந்தனம் அல்லது மஞ்சள் பூக்களை நீங்கள் எங்கு பார்த்தால் அது லக்ஷ்மி தேவி அருகில் இருப்பதை குறிக்கிறது. விரைவில் நீங்கள் ஏதேனும் ஒரு நல்ல வேலையில் வெற்றி பெறுவீர்கள் அல்லது நிதி ரீதியாக முன்னேறுவீர்கள் என்பது ஐதீகமாகும். அடுத்ததாக, சாலையில் அதாவது ரோட்டில் தானியங்கள் அல்லது அரிசியை கண்டால் அதில் உங்கள் வாழ்க்கையில் ஒருபோதும் உணவு பற்றாக்குறை இருக்காது என்பதற்கான அறிகுறியாகும். அது செழிப்பு, திருப்தி மற்றும் நிறைய குறிக்கிறது. அரிசி வாழ்க்கையின் அடிப்படை. நீங்கள் அதை கண்டால் அது மிதிக்கக்கூடாது, மாறாக அதை ஒதுக்கி வைத்து மரியாதை செலுத்தி அதனை கௌரவிக்க வேண்டும். அடுத்ததாக, சாலையில் புதிய பூக்கள் அல்லது பழங்களை பார்க்கும்போது புதிய தொடக்கங்கள் மற்றும் மகிழ்ச்சியான மாற்றங்களின் அறிகுறியாகும். இதில் உங்கள் வாழ்க்கையில் நேர்மறை ஆற்றல்கள் நுழைவதற்காக குறிக்கின்றது. அடுத்ததாக, நீங்கள் எதை கண்டாலும் மனதில் நினைத்து கொண்டு வழிபட வேண்டும். முக்கியமாக, நம் வீட்டிலிருந்து அலுவலகத்திற்கு செல்லும்போது துறவிகளின் குழுவை கண்டாலோ அல்லது கன்வர் யாத்திரை செல்லுபவர்கள் கண்டாலோ அது மிக மிக புனிதமானது, மங்களகரமானதாக இருக்கிறது. அப்படி நிகழும்போது கடவுளை மனதிற்குள் தியானித்து முனிவர்களையும் மகான்களையும் வணங்கி முன்னேறுங்கள். அன்று நீங்கள் செய்யும் அனைத்து வேலையிலும் வெற்றி கிடைக்கும் என்பது ஐதீகமாகும். அடுத்ததாக, அலுவலகத்திற்கு செல்லும்போது துப்புரவு பணியாளர்கள் தரையை துடைப்பதை பார்ப்பது மிகவும் மங்களகரமானதாக கருதப்படுகிறது. உண்மையில் விளக்குமாறு லட்சுமி தேவியின் அடையாளமாக கருதப்படுகிறது. எனவே இது ஒரு நல்ல சகுனமாகவே கருதப்படுகிறது. யாரோ ஒருவர் துடைப்பதை பார்ப்பது என்பது உங்கள் வெற்றிக்கு தடையாக இருக்கும் கேட்ட செய்திகள் மற்றும் தடையை நீக்குவதாக கூறப்படுகிறது. இந்த விஷயத்தை நீங்கள் கண்டால் நீங்கள் வெற்றி பாதையில் செல்கிறீர்கள் என அர்த்தமாகும். உங்கள் திட்டத்தில் நீங்கள் வெற்றிடுவதற்கான நல்ல நேரமாகவே இது பார்க்கப்படுகிறது. அடுத்ததாக, காலையில் அலுவலகத்திற்கோ வேலைக்கோ செல்லும்போது புதிதாக திருமணமான பெண் அலங்கரிக்கப்படுவதை அல்லது காரை விட்டு இறங்குவதை கண்டால் அது ஒரு நல்ல அறிகுறியாகும். எல்லா பிரச்சனைகளும் நீங்கி முன்னேறி உங்கள் தொழிலில் வெற்றி பெறுவீர்கள் என்பது ஐதீகமாகும். முழுமையாக அலங்கரிக்கப்பட்ட பெண் லக்ஷ்மி தேவியின் வடிவமாக கருதப்படுகிறார். அத்தகைய பெண்ணை நீங்கள் ரோட்டில் அல்லது சாலையில் பார்ப்பது உங்களுக்கு அதிர்ஷ்டம் மற்றும் லக்ஷ்மி தேவியின் அருள் விரைவில் கிடைக்கும் என அர்த்தமாகும். குறிப்பாக காலையில் பார்ப்பது கூடுதல் சிறப்பம்சத்தை தரவல்லது. அடுத்ததாக, ஒரு முக்கியமான வேலைக்காக ரோட்டில் புறப்படும் போது இறுதி ஊர்வலத்தை பார்ப்பது மிகவும் மங்களகரமானதாகவே கருதப்படுகிறது. ஒரு சடலம் எடுத்து செல்லப்படுவதை பார்ப்பது நல்லது என்று கருதப்படுகிறது. இது நீங்கள் பெரும் வெற்றியை குறிக்கிறது.
இறந்தவரின் இறுதி ஊர்வலத்தை எந்த திசையில் பார்த்தாலும் சிறப்பு. இருப்பினும் மற்ற கிழக்கு, வடக்கு, மேற்கு நோக்கில் செல்லும் போது பார்த்தால் இன்னும் சிறப்பானதாக அமையும். அடுத்ததாக, காலையில் நீங்கள் வேலைக்கு செல்லும் போது, ரோட்டில் அல்லது ஏதாவது முக்கியமான வேலைக்காக வெளியில் செல்லும் போதோ வழியில் தோலாக் ஒன்றை கண்டாலோ, அது எங்கிருந்து ட்ரம் அடிக்கும் சத்தம் கேட்டாலோ அது மிகவும் நல்ல அறிகுறியாக கூறப்படுகிறது. தோலாக்கை பார்ப்பதன் மூலம் உங்கள் நீண்ட நாள் ஆசை நிறைவேறும் அல்லது நீங்கள் செய்யும் வேலையில் வெற்றி கிடைக்கும் என்றும் நம்பப்படுகிறது. தோலாக்கின் தோற்றம் உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சி அதிகரிப்பதற்கான அறிகுறியாகவே இன்றளவும் பார்க்கப்பட்டு வருகிறது. முக்கியமாக பொருட்களை எல்லாம், அதாவது எந்த ஒரு இதாகவும் ஆன்மீகமாகவே பார்க்க வேண்டும். அந்த பொருட்களை எல்லாம் கண்டால் உங்களுடைய வாழ்க்கையில் மங்களகரமானதாகவே இருக்கிறது. குறிப்பாக அதிர்ஷ்டம் என்பது ஒருவருக்கு எப்பொழுதும் இருக்காது. அது கிடைக்கும் நேரத்தில் நாம் அதை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். ஒரு சிலர் ஏதாவது வாங்க வேண்டும் என்று நினைத்தால் கையில் பணம் இருக்கும், ஆனால் வாங்க நேரம் இருக்காது என எல்லாம் இருந்தும் வாங்க செல்லும் வேளையில் அவர்களால் அந்த பொருளை வாங்க முடியாது. இது எப்படி நினைத்த ஒரு பொருளை நாம் வாங்க வேண்டும் என்றால் கூட அதற்கு ஒரு அதிர்ஷ்டம் வேண்டும். அதிர்ஷ்டத்திற்கான பொருளே அது. இஷ்டத்துக்கு வருவதால் தான் அதற்கு அதிர்ஷ்டம் என பொருள். அதாவது இஷ்டத்துக்கு வருவதால் தான் அதற்கு அதிர்ஷ்டம் என்ற பெயர். அப்படியான அதிர்ஷ்டம் உங்களுக்கு எல்லாம் இருந்தால் இந்த பொருட்கள் எல்லாம் உங்களுக்கு கட்டாயம் கிடைக்கும். அது என்ன என்பதை பற்றி தெரிந்து வைத்து கொள்ள வேண்டும். முக்கியமாக கோவில்களில் இதுபோல் உங்களின் கிடைத்தால் மிக மிக அதிர்ஷ்டம். கோவிலில் கிடைப்பது கடவுளே நேரடியாக உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை வழங்குவதைப் போல, அப்படி கோவில் உங்களுக்கு கிடைத்தால் மட்டும் உங்களுக்கு ஒரு 10 ரூபாய் கிடைக்கிறது என்றால் உங்கள் கையில் உள்ள வேறு ஒரு 10 ரூபாய் கோவில் உண்டியலில் சேர்த்து விடுங்கள். கோவில் கிடைக்கும் எந்த பொருளும் கோவில் சொந்தம் என்று ஐதீகம் உண்டு. எனவே அப்படி கிடைக்கும் போது மற்றும் இதுபோல் செய்து விடுங்கள். இப்படி எடுத்து வந்த தொகையை நீங்கள் செலவழித்து விடக்கூடாது. இதுதான் மிக முக்கியம். இப்படி எடுத்து வந்த பொருளை ஒரு துணியில் வைத்து தனியாக மடித்து உங்கள் பூஜை அறையில் வைத்து விடுங்கள். அதன் பிறகு அது அங்கேயே இருந்தாலும் சரி, அல்லது நீங்கள் தனியாக வேறு எங்கேனும் பத்திரப்படுத்தி வைத்து கொண்டாலும் சரி, அது நல்லதுதான். அடுத்ததாக, முக்கியமாக அதிர்ஷ்டமாக கிடைக்கும் இந்த பொருளை நீங்கள் எந்த காலத்திலும் செலவு செய்து விடக்கூடாது. அதை நீங்கள் அப்படியே வைத்திருந்தால் மட்டுமே உங்கள் அதிர்ஷ்டம் உங்களிடம் இருக்கும் என்பது ஐதீகமாகும். முக்கியமாக அதிர்ஷ்டம் நமக்கு இருக்கிறது என்பது சில விஷயங்கள் மூலம் உணர்ந்து கொள்ளலாம். அதாவது, எங்கேயாவது சென்று கொண்டிருப்போம், திடீரென நமக்கு கீழே ஏதாவது பொருள் கிடைக்கும். அதாவது ஒரு 5 ரூபாய் நாணயமோ, ஏதாவது ஒரு சின்ன குண்டுமணி அளவு தங்கம், ஏன் ஒரு ரூபாய் நாணயம் கூட இருக்கலாம். இதை போன்று ஏதாவது ஒன்று உங்களை தேடி கிடைத்தால் உங்களை தேடி கிடைக்கும் அதிர்ஷ்டம் வருகிறது என அர்த்தமாகும். உங்கள் பார்வையில் அந்த பொருள் படும்போது கட்டாயம் நீங்கள் அதை எடுத்துக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் பல பேர் செல்லும் வழியில் யார் கண்ணிலும் தென்படாத ஒரு பொருள் உங்கள் கண்ணிற்கு மட்டும் தருகிறது என்றால் அதிர்ஷ்டம் உங்களுக்கு இருந்தால் மட்டுமே இது போன்ற விஷயங்கள் நடக்கும். ஆனால் அதற்காக பெரிய தொகையோ பெரிய பொருளோ கிடைத்தால் அதிர்ஷ்டம் நமக்கு கிடைத்தது என வீட்டிற்கு கொண்டு வந்து விடக்கூடாது. அதை உரியவரிடமே சேர்க்கும் முயற்சி எடுக்க வேண்டும். அது நமக்கான அதிர்ஷ்டம் என்று எடுத்து வந்து விடக்கூடாது. உங்களுக்கு கீழே கிடைக்கும் அந்த சிறு பொருளாக அந்த தவறை விட, அதாவது விட்டவருக்கு நஷ்டம் என எதுவும் இருக்கக்கூடாது. அது போன்ற பொருள்தான் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தேடி தரும். முக்கியமாக கோவில்கள் ஏதேனும் பணம் கிடைத்தால் அதனை அப்படியே எடுத்து வந்து பூஜை அறையில் வைத்து வழிபட வேண்டும். அந்த தொகைக்கு பதிலாக கோயில் நிர்வாகத்திடம் நீங்கள் எடுத்து வந்த தொகையை கொடுத்து விட வேண்டும். முக்கியமாக ஒரு 10 ரூபாய் நாணயமாக இருந்தால் அதனை எடுத்து வந்து பூஜை அறையில் வைத்து வழிபட வேண்டும். இந்த மாதிரியான குறிப்புகள் ஆகும். இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.